அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாமலாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க தான் நம்ம மனுஷனாவே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கீங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. எந்த சிந்தனையுமே இல்ல. சிந்திக்க முடியுமா அந்த நேரத்துல? டீப் ஸ்லீப்ல உங்களுக்கு ஏதாவது சிந்தனை வருமா? எந்த சிந்தனையுமே வராது. ஆனாலும் நம்மளுடைய இருத்தல் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம எக்ஸிஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கிறோம். இல்லையா? அந்த நம்ம டீப் ஸ்லீப்ல நம்மளுக்கு எந்த சிந்தனையும் இல்லாத நேரத்துல நம்ம இல்லாம போயிட்டோமா என்ன? இல்லல்ல. சிந்திச்சு சிந்திச்சு ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு சிறந்த மனிதனா இருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா, அது தவறான கருத்து. சிந்தனை குறையணும். உங்களோட லைஃபோட சந்தோஷமான மொமெண்ட்ஸை யோசிச்சு பாருங்க. பலவிதமான சிந்தனைகள் இருந்திருக்காது. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய நீங்க கையில வாங்கியிருப்பீங்க. அதை வாங்குறது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அந்த நேரத்துல வேற ஏதாச்சும் யோசனை இருந்துமா? அந்த குழந்தைய நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த குழந்தையோட சிரிப்பையோ, அந்த குழந்தை எவ்வளோ பூ போல உங்க கையில இருக்குதோ, அத பார்த்து அப்படியே ரசிச்சிருப்பீங்க. அத தவிர வேற எந்த சிந்தனையுமே ஓடி இருக்காது. அப்ப பல அதிகமான சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு பர்ட்டிகுலர் சாதாரண சிம்பிளான ஒரு சிந்தனை நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நேச்சுரலா நம்மகிட்ட வரக்கூடிய சிந்தனைய வச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்த தருது. அந்த சந்தோஷம் தான் முக்கியம். அதனால தான் மெடிடேஷன்ல என்ன சொல்றோம்னா, நீங்க உங்களோட சிந்தனைய கட் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி யோசிங்க. உங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயங்கள பத்தி, அத பத்தி மட்டுமே யோசிங்க. ஒரு பூ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, அந்த பூவ பத்தி மட்டுமே திங்க் பண்ணுங்க. அந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு. அந்த பூவோட நறுமணம் எவ்வளோ அழகா இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த மாரி யோசிங்க அப்படின்னு சொல்லி அது அடுத்த ஸ்டேஜ்ல அத பத்தி கூட யோசிக்காதீங்க. உங்கள பத்தியே யோசிங்க. உங்களுக்குள்ள உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே சிந்திங்க அப்படின்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. இன்வர்ட் திங்கிங் சொல்லிட்டு. இந்த மாதிரி திங்கிங்கே குறைக்க தான் ஒரு மனுஷன் சந்தோஷமாவும், அமைதியாவும், ஒரு நேச்சுரல் ஸ்டேட்லயும் இருக்கான்னு அர்த்தம். நெறைய சிந்திச்சுக்கிட்டே இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும்னு கிடையாது. ஏகப்பட்ட சிந்தனைகள் உங்கள அழுத்துறப்ப, உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயி அப்படியே உட்கார்ந்துருவோம். ஓட முடியாது. எந்த சிந்தனைக்கும் நீங்க செயல்பட முடியாது. ஒரு சிந்தனை இருந்துன்னா, அந்த நல்லாவும் செயல்பட முடியும். அந்த செயல்பாட்ட ரசிக்கவும் முடியும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.